இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே நல்ல மழைங்க. காலையில் 5 மணி போல் வெளுத்து வாங்கிட்டு இருந்தது மழை. உங்கள் ஊர்களையும் இன்னைக்கு மழை பெஞ்சிச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எழுந்து என்ன செய்யறது, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து வந்து தோசை ஊற்றலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்துகிட்டு போய் தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் சட்னி என்ன வைக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது சௌச்சோ இருந்ததுங்க. இந்த சௌச்சோ வச்சு சட்னி அரைச்சேன். இது நம்ம வீட்டில் விளைஞ்ச மிளகா, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சௌச்சோ, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, இதை கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும். சட்னி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து டீ குடிக்க வந்துட்டேன். அம்மா இந்த கேப்பில் தோசை ஊற்றி வச்சுட்டாங்க. நான் உடனே போய் சூடாக வந்து இந்த மழைக்கு தோசையும் சட்னி வச்சு சாப்பிட்டேன். மாடு கட்டுறதுக்கு கயிறு இல்லைன்னு சொல்லி அம்மா ஒரு புது கயிறு வாங்கிட்டு வந்து அதை இந்த மாதிரி எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ விட்டு அறுத்துட்டு அந்த முனையை வந்து விளக்கில் வச்சு சுட்டுட்டு இருந்தாங்க. அப்படி சுட்டாதான் அந்த கயிறு வந்து பிரியாமல் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் அம்மா மாடு கட்ட போயிட்டாங்க. எங்களோட வீடியோக்கள்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள்.